வந்து சேலம் மாவட்டம் அரியானூரில் இருக்கிற அவதார் யோக மையத்தோட இடத்துல தான் ஆசிரமத்தில் நின்றுருக்கோம். இது சாமிஜி பழனியப்ப சுவாமிகள். இன்றைக்கி வந்து மண்குளியலை பற்றி டீட்டெயில் கேட்குறதுக்காக வந்திருக்கோம். மண்குளியல்னால் என்ன, அது என்ன, எவ்வளோ நன்மை பயக்கும், எல்லாரும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது கேட்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். மண்குளியல்னால் என்ன, அது யார் எதுக்கு பண்ணணும், அதனால் என்னென்ன நம்ம உடம்புக்கான இதாகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதாவது நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதில் உள்ள கழிவுகள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். இந்த கழிவுகள் வந்து ஒன்று யூரினாக போகும், இன்னொன்று மோசனில் திடக்கழிவாக போயிடும். ஆனால் உடம்புல ரத்தத்தில் போகக்கூடிய கழிவுகள் வந்து வெளியே வர்ற அளவுக்கு இன்றைக்கி யாருக்கும் வேர்க்கிற அளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிறது. அப்போ வேர்த்தால் வேர்வை மட்டும்தான் போகும். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே வந்து அடியில் அந்த ஸ்கின்னுக்கு அடியில் வந்து அழுக்குகள் படியும். இது என்ன செய்யணும்னா, அந்த மண்குளியல் போடும் பொழுது இது காய 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், அந்த அசுத்தங்களை எல்லாம் பூரா இழுக்கும். இந்த கிருமிகள் ஃபார்ம் ஆகிறதுனால தான் ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் வர்றது, சொரியாசிஸு இந்த மாதிரி. இந்த தோல் நோய் உள்ளவங்கள்லாம் இதை மாதம் ஒரு முறை போட்டாங்கன்னா ஒரே மாதத்தில் அப்படியே ஸ்கின்னெல்லாம் ரொம்ப நைஸ் ஆகிடும். இப்போ சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், யானை தோல் மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஆனால் அது இந்த மாதிரி மாதம் அது போட்டோம்னா ஸ்கின் எல்லாம் ரொம்ப நைஸ் ஆகிடும், ரொம்ப சாஃப்டாகிடும். அது மட்டும் இல்லை, இந்த மண்குளியல் போட போட ஸ்கின்னு ரொம்ப நைஸாகும், சாஃப்டாகும், ரத்த ஓட்டங்கள் நல்லா ஓடும். ஏன்னா உள்ள கழிவுகளை பூரா எடுத்துருது. அப்போ கழிவுகள் வெளியே உள்ளே தேங்கி இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டங்கள் நல்லா ஓட ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் நல்லா ஓட ஆரம்பித்தாலே உடம்புகள் வியாதி வராது. இந்த மண்குளியலுக்கு என்ன மண் சாமி யூஸ் பண்ணணும்? இது வந்து கரையான் புற்று மண். பாம்பு புற்று கிடையாது, கரையான் தான் அந்த மண் புற்று கட்டும். அந்த கரையான் புற்று மண்ணை வந்து எதுக்காக கரையான் புற்று மண்ணை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பொதுவாக வந்து மேலே எல்லாம் வந்து ரசாயன உரங்கள் போடுறாங்க, கெமிக்கல் இருக்கும், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மேலே கழிவுகள் கூட படியும். இந்த கரையான் வந்து என்ன செய்யணும், கெமிக்கல் இல்லாத உள்ளிருந்து அந்த மண்ணை எடுத்து வந்து மேலே கட்டும். அப்போ அது சுத்தமான மண்ணாக இருக்கும், கல் இருக்காது, சுத்தமான நல்ல நைஸான மண்ணாக இருக்கும். அது போடும்போது மண்ணுடைய இயற்கைத்தன்மை நம்ம உடம்புல வந்து இருக்கும். இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தோம்னா நமக்கு இயற்கை சக்தினால தான், நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து எல்லோரும் நினச்சிருக்காங்கன்னா சாப்பிட்றதுனால தான் நமக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த உடம்புல வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம பஞ்சபூதங்களாலான உடலுக்கு பஞ்சபூதங்களுடைய சக்தி கிடைக்குது. அதில் மண்குளியல் போடும்போது மண்ணினால் கிடைக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இந்த உடம்புக்கு இயற்கையாக கிடைக்குது. அப்போது இயற்கை இந்த மாதிரி போட போட என்னாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஏன்னா இயற்கை சக்தி நம்ம உடம்புல ஏறும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போது ஸ்கின்னு ரொம்ப நைஸாகிடுது, ஸ்கின்னில் உள்ள படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள் எல்லாமே எடுத்துருது. அப்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வியாதிகள் வரும். இப்போ அந்த மண்குளியல் கூட வேறு ஏதாவது மூலிகைகள் அதை போடுவீங்களா, இல்லை எப்படி? மூலிகைகள் கலக்கலாம். மூலிகைகள் வந்து எப்படின்னா அதுலேயும் வந்து எண்ணெய் தைச்சு போடலாம். மூலிகைகள் அதாவது குப்பை மீனி, இந்த நம்ம பூவரசு, இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து அது போட்டு போடலாம். இயற்கையில் சாறு எடுத்தும் கூட சேர்த்து. அப்படி இன்னொன்று என்ன செய்யலாம்னா, அந்த மூலிகைகள்லாம் அரைச்சி அந்த மண்ணோடையே கலந்து அதை போட்டோம்னா அது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மூலிகையுடைய சாறுகள் வந்து இப்போ நம்ம மூலிகையில் வந்து எண்ணெயை போட்டு நமக்கு அந்த எண்ணெயை மேலே தடவுறோம். இப்போ இது மண்குளியல் போடும்போது அந்த மூலிகையுடைய தன்மை நம்ம இப்போ எண்ணெயில் காய்ச்சும் போது அதனுடைய பச்சை தன்மை போயிடும். என்னதான் வந்து மூலிகைகள் நம்ம போட்டு காய்ச்சினாலும் அதனுடைய தன்மை மாறத்தான் செய்யும். ஆனால் அந்த மண்குளியல் போடும்போது மூலிகையுடைய தன்மை 100க்கு 100% அந்த மண்குளியல்னால அந்த மூலிகையினுடைய பலன் நமக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகுனா ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு இதுதான். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, விழா காலங்களில் அந்த விழா அன்னைக்கு வந்து எல்லாரும் நல்லா மண் குளியலை போட்டு நல்லா உடம்பெல்லாம் இந்த மாரியம்மன் திருவிழாவில் கூட உருளதண்டெல்லாம் போடுறோம், அந்த இது ரொட்டேட் பண்ணுறாங்கல்ல அதில். அப்புறம் இந்த வெளிநாடுகளில் கூட மண்குளியல் திருவிழாங்கிற மாதிரிலாம் நடத்திட்டு இது ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்தது. இப்போ காலப்போக்கில் இதெல்லாம் மறைஞ்சு போச்சு, அதாவது வேண்டாங்கிற இதெல்லாம் வந்து இதை மூடத்தனம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீ கொண்டு வந்தாங்க. பட் இதில் எந்த விதமான மூடத்தனமும் கிடையாது. இது வந்து முழுக்க சயின்டிஃபிக்காக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இது உடல் ஆரோக்கியம்னு மட்டும் சொன்னால் செய்ய மாட்டாங்க, அதனால வழிபாட்டு முறையோடு சேர்த்து வச்சாங்க. அதனால தான் அந்த கோவில்களில் வந்து அந்த மாதிரி ஒரு இதை பயன்படுத்துது. இப்போ கோவில்னு இது வர்றப்போ என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமாக ஒருத்தவங்க வந்து போடுறது கூச்சப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. இப்போ இந்த மாதிரி போடும்போது கோவில் விழாக்கள்ங்கிறப்ப இது ஒரு ஜாலியாகவே எல்லாருமே போடுறாங்க. அதில் வந்து பேதங்கள் இல்லாமல் அது போட்டுக்கிறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை. இப்போ இந்த உங்கள் ஆசிரமத்தில் வந்து அந்த மண்குளியல்லாம் பண்ணுறீங்களா சாமி? மண்குளியல் பண்ணுறோம். கிரியைன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல வந்து, அதாவது
நம்ம உடம்புல எப்படி ஐம்புலன்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரியைகள் இருக்குது. அப்போ உடலுக்கு வந்து மண்குழி. அது மாதிரி வாய் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து உள்ள உப்பு தண்ணி குடித்து அதை க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி மூக்கில் தண்ணி விட்டு மூக்கை க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி கண்ணுக்கு கண் கோலையை வச்சு க்ளீன் பண்ணுறது. அது மாதிரி காதுக்கு அதே மாதிரி க்ளீன் பண்ணுறது. இப்படி நம்ம உடம்புல அந்த ஐம்புலன்களுக்கும் இந்த கழிவு இந்த மாதிரி இதுகள்லாம் போட்டு நம்ம சுத்தி முறையை சொல்லிக் கொடுக்குறோம். சரி, இன்னைக்கு இப்போ எப்படின்னு அந்த மண்குழியில் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறீங்களா சாமி? நீங்கள் செய்யலாம், மண்குழியை போட்டு செய்யலாம். இப்போ பாருங்கள், சாமி இந்த மண்குழியிலுக்கான மண்ணை கரைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவருமே அந்த மண்குழியில் பூசிப்பாருன்னு நினைக்கிறேன். சாமி, நீங்களுமா பூசிக்கிறீங்க? ஆமாம். சரி, இதுக்கு முன்னே பண்ணியிருக்கீங்களா அது? எப்படி இருந்தது அது? இப்போ பண்ணுறதுக்கு தான் வந்துக்கிறீங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மண் குழியலுக்கான புத்து மண்ணோட ஊற வச்சிருக்காரு சாமி. இதான் புத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண். இங்கே பாருங்கள், இது வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே மூலிகை சாறு அரைச்சி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன மூலிகை கலந்துருக்காங்கன்னா, வேப்பலை, அப்புறம் கட்டி மஞ்சள், அப்புறம் குப்பைமேனி இலை, இதெல்லாம் போட்டு மொத்தமாக மிக்சியில் அரைச்சி அப்படியே ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. இப்போ இந்த மண் கரைச்சிட்டு இந்த கரைச்ச மண்ணு கூட இந்த மூலிகைகளை சேர்த்து ஒன்றா கரைச்சிடுவாங்க. கரைச்சிட்டு அதை தான் பூச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் மண்குழியில். எப்படி பூசுகிறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், சாமி கூட 2 பசங்க 3 பேருமே ஃபுல்லாக மண்குழியில் பூசிட்டு வெயிலில் நின்றுருக்காங்க. நிகழ்ச்சியில் நானும் தான் கலந்துட்டுருக்கேன். நானும் தான் மண்குழியில் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக மண் பூசியிருக்கோம் எல்லாருமே. ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, குறைஞ்சது 1 மணி நேரம், இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருந்தால் அதனுடைய எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது எத்தனை மணிக்கு சாமி ஆரம்பிக்கணும்? 11 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 11, 12, 1 அந்த நல்ல மதியான வெயில், சுடு நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் போட்டோம்னா அது ரொம்ப விறுவிறுன்னு இழுக்க உள்ள. அதே மாதிரி இந்த நீர் உடம்பு இருக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ அந்த உடம்பெல்லாம் இருக்க துர்நீர், தேவையற்ற கழிவுகள்லாம் பூரா நல்லா இழுத்துரும் நல்லா அந்த வெயிலில் போடும்போது. இது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் சாமி இந்த மாதிரி? இது 3 மாதத்துக்கு ஒருக்கா போடலாம். ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க மாதத்துக்கு ஒருக்கா போட்டாங்கன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் சீக்கிரம் சரியாகும். என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த தோல் நோய்க்கு இந்த மாதிரி இது போட்டாங்கன்னா 1 மாதத்துக்கு ஒருக்கா போட்டாங்கன்னா நல்லா ஸ்கின் சாஃப்ட் ஆயிரும். உள்ள உள்ள கிருமிகள்லாம் வந்துடும். அது மாதிரி ப்ராப்ளங்கள்